ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படின்ட்டு ரெண்டுத்தோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? இந்த ஒரு வீடியோவில் இந்த சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு பற்றி இதை பற்றி இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் இதில் சில டேர்ம்ஸ் வரும். அந்த டேர்ம்ஸ்னால் என்ன, லைக் எனக்கு வந்து கெனானிக்கல் ஃபார்ம்னா என்ன, மினிமல் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னா இதுலேயே அது என்னங்கிறது கிளியராக ஜஸ்ட்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு எல்லா டேர்மும் நான் கிளியர் பண்ணி விட்டுடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் சம் அது எப்படி நம்ம டிரைவ் பண்ணி ஒரு ஷார்ட் ஈக்குவேஷன் கொண்டு வர்றது, அது எல்லாமே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள், அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து ரெண்டு ஈக்குவேஷனை ப்ராடக்டில் எழுதியிருக்கேன். இங்கே 3 ஈக்குவேஷன், இங்கே 2 ஈக்குவேஷன். இது எல்லாத்துலேயுமே ப்ராடக்ட் எழுதி இது 3த்தையும் என்ன பண்ணுறேன், சம் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ப்ராடக்டாக ஒரு ஈக்குவேஷன் எழுதி அந்த எல்லா ஈக்குவேஷனையும் நான் காமனாக ஒரே ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நான் அதை வந்து ஈக்குவேட் பண்ணுறேன், அதாவது சம் பண்ணுறேன். ஓகே, அதுதான் சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம் ஆஃப் ப்ராடக்ட்டோ இல்லை ப்ராடக்ட் ஆஃப் சம்லையோ இதில் வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. அதாவது கெனானிக்கல் ஃபார்ம் ஒன்று இருக்குது, மினிமல் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. இந்த கெனானிக்கல் ஃபார்ம்னா என்ன, இந்த மினிமல் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ணும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ ஒரு ஈக்குவேஷனுக்குள்ளே போகலாம். இந்த சம் ஆஃப் ப்ராடக்டில் எப்போவுமே வந்து ஒரு ஈக்குவேஷன், இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து டிரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரூத் டேபிளை கொடுத்துட்டு இதிலேருந்து நீங்கள் ஈக்குவேஷன் எழுதி அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் டு வாட் அப்படிங்கிறத நான் அந்த ஈக்குவேஷனை ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த வாட் டு வாட் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது என்ன ஃபார்ம்லேருந்து என்ன ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? இந்த ட்ரூத் டேபிளை பாருங்கள், இது நானாக எடுத்துக்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இது எந்த ஒரு எதோட ஒரு ஆரோ அண்டோட ட்ரூத் டேபிளோ கிடையாது. நானாக எடுத்துக்கிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரூத் டேபிள். ஓகேவா? நம்ம இந்த சம் ஆஃப் ப்ராடக்டை மட்டும் ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த 0 அப்படிங்கிறத நான் என்னவா ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன்னா, லெட்டர்ஸ் என்னோட வேரியபிள்ஸை பாரை வச்சு நான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். அதாவது 0 அப்படின்னா அப்போ அது ஏ பார், அதாவது பி பார், சி பார் அப்படின்னு. 1 அப்படின்னா அது ஏபிசி நார்மல் டேர்ம். ஓகேவா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து அவுட்புட் எப்போவுமே எனக்கு என்ன வேணும், எஃப் அப்படிங்கிறது தான் வேணும். அப்போ எஃப்னு வேணும்னா நான் என்ன லெட்டரில் இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணணும், 1 அப்படிங்கிற அவுட்புட்டை தான் நான் வந்து எடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் எனக்கு வந்து எந்த ஒரு பாரும் இல்லாமல் என்னுடைய அவுட்புட் ஈக்குவேஷனை என்னால் எழுதிக்க முடியும். அப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே 1 இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் நான் இந்த ஒரு சம் ஆஃப் ப்ராடக்டை எழுத போகிறேன். ஏன்னா நான் இப்போ ஏன் அப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு என்னோட அவுட்புட் வந்து எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆகாமல் ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷனோடு முடியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நான் எழுதுகிறேன். ஓகேவா? இங்கே ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ ஏ அந்த இடத்துல 0 இருக்கா, அப்போது அது ஏ பார் இன்டூ பி. ஓகேவா? அதுக்கு அடுத்தது சம் பண்ணி இந்த செகண்ட் ஒன்க்கு போகிறேன். ஓகேவா? இந்த இடத்துல ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. அப்போது ஏ இன்டூ பி. ஓகேவா? இதில் பாருங்கள், எது காமனாக இருக்குது, பி காமனாக இருக்கா. அப்போ நான் பியை வெளில எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன வரும், ஏ பார் இன்டூ ஏ வருமா. என்னோட அவுட்புட் எஃப் இஸ் ஈக்குவல் டு பி. இதுதான் என்னோட அவுட்புட். ஓகே, இது வந்து இப்போ இதில் என்ன இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2 ஃபார்ம் பற்றி பேச போகிறோம். ஓகேவா? அதாவது கெனானிக்கல் ஃபார்ம், இதில் எது கெனானிக்கல் ஃபார்ம், இதில் எது வந்து மினிமல் ஃபார்ம்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எழுதுகிற ஈக்குவேஷனை நம்ம என்னென்னு ரீப்ரசன்ட் பண்ணுவோம்னா கெனானிக்கல் ஃபார்ம்னு சொல்லிட்டு ரீப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? இது பேர் தான் கெனானிக்கல் ஃபார்ம். கெனானிக்கல் ஃபார்ம்லேருந்து நம்ம செட் ஆஃப் ரூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வரோம்ல, இது பேர் மினிமல் ஃபார்ம். மினிமல் ஃபார்ம். ஓகேவா? இப்போது அந்த 2 ஈக்குவேஷனுக்கும் என்ன ஃபார்ம், அதாவது
இப்போ ஒரு ஈக்குவேஷன்னா இதை என்ன ஃபார்மில் இருக்குது, அதை நான் என்ன ஃபார்மில் மாற்றலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதாவது கெனானிக்கல் ஃபார்ம்னா என்ன, மினிமல் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகேவா? இன்னொரு வாட்டி சிம்பிளாக வந்து இதே ஏன் நான் இங்கே வந்து அந்த பார் யூஸ் பண்ணாமல் அவுட்புட்டை வந்து எழுதுறேன்னா, சம் ஆஃப் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார் டேர்ம்கிட்ட எடுக்க மாட்டோம். ப்ராடக்ட் ஆஃப் சம்மை பொறுத்த வரைக்கும் அந்த ஜீரோவை நம்ம அந்த ஏபிசின்னு எடுப்போம். அதுக்கு ஆப்போசிட்டாக ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸில் எடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து காமனான ஒரு விஷயம் கெனானிக்கல் ஃபார்ம், மினிமல் ஃபார்ம். என்ன பண்ணாலும் இந்த கெனானிக்கல் ஃபார்மும் மினிமல் ஃபார்மும் மாறாது. ஓகேவா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதுகிற ஈக்குவேஷனுக்கு பேர் கெனானிக்கல் ஃபார்ம் தான். அண்டு இந்த அதுலேருந்து செட் ஆஃப் ரூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டெரைவ் பண்ணுற ஈக்குவேஷனுக்கு பேர் மினிமல் ஃபார்ம் தான். ஓகேவா? இது நல்லா தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. புரியலைன்னா மறுபடியும் இந்த வீடியோவை கொஞ்சம் முன்னாடி தள்ளி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அகெயின் உங்களுக்கு சுத்தமாக புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோ தெளிவாக போடுறேன். ஓகேவா? அண்ட் இதுவும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு சுத்தமாக எனக்கு புரியலை, இது வந்து ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் போனேன்னா அப்படின்னா அப்போ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன் இதை இங்கே போட்டிருக்கோம், ஏன் அதை அங்கே போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாபிக் வந்தால் தான் அந்த ஒரு இதுவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இல்லைனா குழப்பிக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுவே உங்களுக்கு இல்லை நான் அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு புரியல அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தியா, இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்டை என்னன்னு சொல்லுவோம், மின் டேர்ம்ஸுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது மின் டேர்ம்ஸ் தான். இந்த ஒரு அவுட்புட்டை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி, இது வந்து நம்ம M0ன்னு சொல்லிட்டு ரிப்ரசன்ட் பண்ணலாம். M1, M2, M3. ஓகேவா? இது வந்து மின் டேர்ம்ஸ்னு சொல்கிறதுனால இந்த ஒரு ஈக்குவேஷனை நீ இப்படி தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவேன். ஓகேவா? இதே இப்போது நான் எழுதுனேன் பார்த்தீங்களா, F is equal to A into B ப்ளஸ் A bar into B ப்ளஸ் A into Bன்னு சொல்லி எழுதுகிறேன் பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம வந்து எப்படி வேறு ஒரு லைக் இந்த மின் டேர்ம்ஸ் வச்சு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்புறம் ப்ராடக்ட்டு F is equal to மின் டேர்ம்ஸை ஒரு அவுட்புட் ஈக்குவேஷனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா F is equal to summation of, அதாவது எங்கே 1 இருக்கோ அந்த இடத்துல என்ன மின் டேர்ம் இருக்குது, M1, M3. ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய அவுட்புட் ஈக்குவேஷன். நான் இப்படியும் எழுதலாம், இதை நான் இப்படியும் எழுதலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து 2 வகையான இந்த மாதிரி எஸ்ஓபி ப்ராப்ளம்ஸை 2 டைப்ஸ் கேட்பாங்க. அதாவது ஒரு ட்ரூத் டேபிள் கொடுத்துட்டு அதுலேருந்து எஸ்ஓபியை வந்து உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா F is equal to இந்த மாதிரி சம்மேஷன் ஆஃப் M1, M3 அப்படி சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டு எனக்கு இதை வந்து சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. ஒரு ட்ரூத் டேபிளை எஸ்ஓபியில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகேவா? இது வந்து ஒரு ட்ரூத் டேபிள் ப்ராப்ளம். இது வந்து ஒரு ட்ரூத் டேபிள் ப்ராப்ளம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ட்ரூத் டேபிள் ப்ராப்ளம்னா நான் என்ன எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ABYன்னு வச்சுக்கோங்க. 0 0 அண்ட் 0 1 1 0 1 1. நான் அதை அப்படியே ஆப்போசிட்டாக இது வந்து என்னோடய அவுட்புட் நான் என்ன வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நான் அங்கே இருக்கிறதுக்கு ஆப்போசிட் அவுட்புட் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், என்னோடய அவுட்புட் எப்போவுமே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எஸ்ஓபியில் ஜஸ்ட் அந்த 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை பாரில் ரெப்ரசன்ட் பண்ணுற 1 நான் வந்து நார்மலைஸ்டாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இதுக்கு நான் அவுட்புட் எழுதும் போது y is equal to 1ன்னு இருக்கிற டேர்ம்ஸ்க்கு மட்டும் தான் எழுதணும். அப்போது A bar into B bar. ஓகேவா? ப்ளஸ் அதுக்கு அடுத்தது A into B பாரா. இதில் நான் என்ன காமனாக வெளியே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா B பார் காமனாக வெளியே எடுக்கலாம். வந்துச்சுன்னா A bar ப்ளஸ் A. இதை வந்து நம்ம எப்படி இது வந்து B bar ஆஃப் இந்த ஒரு
a plus a bar is equal to 1 அப்போ நான் 1 வந்துருச்சு. அப்போ என்னோட y is equal to b bar. இவ்வளோதான். இது ஒரு ட்ரூத் டேபிள் ப்ராப்ளம் இது. ஓகேவா? இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவே உங்களுக்கு வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு இது வந்து செகண்ட் டைப்பு. சிம்பிளிஃபை simplify the expression for y is equal to a. சாரி நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு டைப்பில் உங்களுக்கு எத்தனை வேரியபிள்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் சமேஷன் மின் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது இந்த கேபிட்டல் எம் ஸ்மால் எம் வந்தாலே அது மின் டேர்ம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் 0 2 3. ஓகேவா? இதை நான் இந்த மாதிரி இந்த மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த 3 வேரியபிள் 2 வேரியபிள் அந்த உங்களுக்கு அந்த வேரியபிள்ஸை ட்ரூத் டேபிள் எழுத தெரியும். லைக் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி தான் இருக்குது. அப்போ என்னோடய இன்புட் வந்து ஏவும் பியும் தான். அப்போ ஏபினாலே நம்மளுக்கு 0 0 0 1 1 0 1 1, அதாவது மின் டேர்ம்ஸ் m0 m1 m2 m3. ஓகேவா? இதை எல்லாருக்குமே காமனாக எழுத தெரிஞ்ச ஒன்று தான். இங்கே அவுட்புட் வந்து அந்த 1 1 1ன்னு சொல்லிட்டா இருக்குல்ல, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் m0. இது வந்து 0 அப்படிங்கிறது இந்த m வந்து காமனாக இருக்கிறது தான். ஓகே, m0க்கு அவுட்புட் 1, m2க்கு அவுட்புட் 1, m3க்கு அவுட்புட் 1, இதுக்கு 0. அப்போது இந்த ஈக்குவேஷனை தான் நான் வந்து என்ன பண்ணணும், எடுத்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ y இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பாருங்கள், a பார் இன்ட்டு b பார் ப்ளஸ் அதுக்கு அடுத்தது a இன்ட்டு b பார் ப்ளஸ் ab. ஓகேவா? இதில் நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து நம்ம இந்த ஒரு இக்குவேஷன், அதாவது a பார் b பார் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இதுலேருந்து என்ன காமனாக வெளில எடுக்கலாம், ஏவை காமனாக வெளில எடுத்துட்டா b ப்ளஸ் b பார் இருக்கா? ஓகேவா? அப்போது a பார் b பார் ப்ளஸ் a இன்ட்டு 1. அப்போது என்னோடய அவுட்புட் y இஸ் ஈக்குவல் டு, நான் அப்படியே மாற்றி எடுத்துக்கிறேன், a இன்ட்டு a பார் ப்ளஸ் b பார். அவ்வளோதான் என்னோடய அவுட்புட். ஓகேவா? இந்த மாதிரியும் ஒரு ஈக்குவேஷனை வந்து உங்களால் சார்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் இந்த ஒரு மெத்தடும் இருக்குது, அப்புறம் அந்த ஒரு மெத்தடும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 மெத்தட்லேயும் நம்மளால் சார்ட் அவுட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இதில் வேறு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ஈக்குவேஷனை இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா நம்ம இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணி இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. பட் அந்த ஸ்டெப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவே வரும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை கிளியராக இன்னும் நல்லா தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.